மனைவியும் நானும் வந்து என்னுடைய இரண்டாவது மகள் பிறக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தோம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு வந்து நான் வந்து அக்கௌண்ட்டில் 27,000 ரூபா வச்சுருந்தேன். ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. நான் ஒரு காலில் இருக்கேன், என்னுடைய ஒய்ஃபும் ஒரு எதார்த்தமாக எங்கள் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க, ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனுக்கு சொல்லி இரு பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்பில்குள்ளே அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அந்த அட்டன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னே 25,000 அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. மொத்த காசையும் எடுத்துட்டாங்க. அப்போது உடனே எனக்கும் ஒய்ஃபும் சண்டைங்க, காசு போயிடுச்சுங்க, எதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே சண்டை. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கட்டுறது அப்படி இப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு பெரிய மன உளைச்சலாச்சு. ஒரு பக்கம் பணம் போனதை நினச்சி ஃபீல் பண்ணுறதா இல்லை மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறதான்ற ஒரு குழப்பத்தில் காரை ஓட்டிகிட்டே சரி விடு கவலைப்படாதுன்னு அழுதுகிட்டே அது போயிட்டோம். அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவங்க வந்து இது போயிடுச்சா பார்க்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த நினைவே நம்ம போனதே மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த ஒரு 2 நாளில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அப்போ வந்து தயாநிதிமாறன் ஐயா வந்து பேங்க்கில் 1 லட்ச ரூபா போயிடுச்சு. அது பேப்பரில் தான் நியூஸ் பார்த்தேன், எங்களுக்கு தெரியாது. ஆனால் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே அவருக்கு பணம் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் போயிடுச்சு. இப்போ அவருக்கு அந்த பணம் ரிட்டர்ன் போகலாம் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு அந்த பணம் போகலன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கஷ்டன்றது அந்தந்த குடும்பத்துக்கு ரொம்ப தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பணத்தை இழந்திருப்பாங்க. ஏன்னா முக்கியமாக செய்தியாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாரும் பணம் விஷயத்தை பொறுத்தளவு கொஞ்சம் கவனத்தோடு இருங்க.